எடப்பாடியார் திடீர்னு போய் பாசமலையில போய் அங்க கூட்டணி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அருமையா அவருடைய கட்சியில இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது கூட நீதிமன்றத்துல நான் தான் பொதுச் செயலாளர் என்று வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கிளியரா சொல்லியிருக்கார், தோலை உரிச்சு காட்டிட்டார். எப்படி எப்படி சேலத்துல எப்படி நடந்தது, ரைடு நடந்தது, எவ்வளவு பண்ணாங்க, இவருடைய பையனும் அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இதெல்லாம் பண்ணதுல எவ்வளவு ஜிஎஸ்டி மோசடி பண்ணியிருக்காங்கன்னு கத்த ஃபைல இவரை டெல்லி போகும்போது இவர் டேபிள தூக்கி போட்டு பாரியா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் ஆடி போய் அதுக்கப்புறம் தான் அந்த ஆளு ஒத்துனுட்டது. ஆகையினால இதெல்லாம் இங்க எல்லாத்தையும் சொம்படிச்சு உருட்டுற வேலையை பாக்குறாரு எடப்பாடி. என்ன வேணாலும் பார்க்கட்டும், அவர் அரசியல் கட்சி தானே நடத்துறாரு, அவர் ஒன்றும் பஜனை பண்ண நடத்தலையே. அதனால அவர் வரட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். அதுக்காக எங்களை பார்த்து நாங்க எங்க மந்திரிகளை பத்தி அவங்கள பத்தி மந்திரிகள் பேசுவாங்க ஐயா, பேசுறதுக்கெல்லாம் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா ஏழுமா? இவரும் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில சுட்டு கொண்ட போது நான் டிவியில பார்த்தேங்கிறாரு. அப்புறம் ஒரு முதலமைச்சர் நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு முதலமைச்சர். திராவிடம்னா என்னன்னு கேட்டா அதை படிச்சவங்க அறிஞர்களை பார்த்து கேட்கணும்னாரு.